ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பேங்க்கில் வந்து இந்த டெபாசிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பணம் செலுத்துகிற அந்த ஃபார்ம் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறது பார்த்தோம் அப்படின்னோம்னா, இந்தியன் பேங்க்கோட டெபாசிட் ஸ்லிப் தாங்க எடுத்துகிட்டு வரேன். எல்லா பேங்க்குக்குமே இதே மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. ப்ரொசீஜர் மட்டும் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கலாம், ஆனால் இது கூட தெரியாமல் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள இருக்கலாம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னோம்னா 2 பகுதி வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. இதை வந்து இந்த சைடு இப்படி இருக்கு பார்த்தீங்களா, இது வரைக்கும் கிழிச்சு நம்மள்ட்ட வந்து கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. இது வந்து நம்ம வச்சுப்போம். இது வந்து பேங்க் சைடில் இதை வந்து வச்சுப்பாங்க, ஓகேங்களா. இது வந்து நம்ம பணம் கட்டணும் அப்படிங்கிறதுக்கான ரெசிப்ட் இது, ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், கிளை பிரான்ச். இப்போ நீங்கள் வந்து எந்த பேங்க்கில் போய் நீங்கள் பணம் கட்ட போகிறீங்களோ அதோட பிரான்ச் எழுதணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து தில்லை நகர் அப்படின்னு சொல்லி போடுறேன், ஓகேங்களா. நம்ம வந்து தமிழ்லேயும் எழுதலாம், இங்கிலீஷ்லேயும் எழுதலாம், எதில் வேணாலும் எழுதலாம். தேதி வந்து நீங்கள் எந்த டேட்டில் போய் நீங்கள் பணம் கட்ட போகிறீங்களோ அந்த டேட்டை வந்து போடணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோம்னா, இன்னைய டேட்டை போடுறேன் 24/01/2025, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம பணம் கட்டுறது வந்து சேவிங்ஸ், அதாவது நம்ம சேவிங்ஸ் தான் பணம் கட்டணும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் இப்போ நகைலாம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு கூட இது பணம் கட்டலாம். அது எப்படி கட்டுறது நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எதுக்கு நீங்கள் பணம் கட்டணுமோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும். இங்கே எஸ்பின்னு இருக்கா, அது வந்து சேவிங்ஸ் பேங்க்கு. இந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு நீங்கள் பணம் வந்து அக்கௌண்ட்டில் ஏற்ற போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பாஸ்புக் வந்து எடுத்து போகணும். உங்களோட பாஸ்புக்கில் இங்கே நம்பர் கொடுத்துருப்பாங்க, எஸ்பி அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பர் என்னவோ அதை பார்த்து இதில் வந்து எழுதிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ நான் உங்களுக்காக சாம்பிளுக்காக சும்மா ஒரு நம்பர் வந்து எழுதுறேன், ஓகேங்களா. அதில் என்ன நம்பர் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட நேமை வந்து எழுதிக்கோங்க. யார் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்க தான் போய் பணம் கட்டணும்னு கிடையாது. இப்போ எனக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னால் போய் பணம் கட்ட முடியல, என்னோட ஹஸ்பண்ட் போய் எனக்கு பணம் கட்டுறாங்க அப்படின்னா கட்ட முடியும், ஓகேங்களா. பணம் வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு யார் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அவங்க தான் போகணும்னு கிடையாது. யார் வேணாலும் இன்னொருத்தவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் போடலாம். இப்போ நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு நானே வந்து பணம் கட்டுற மாதிரி போடுறேன், ஓகேங்களா. இப்போ இதில் வந்து என்னோட நேம் வந்து எழுதிக்கலாம். அதாவது நீங்கள் யார் போய் யாரோட பேரில் பணம் போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை வந்து எழுதிக்கோங்க. உங்களோட ஃபோன் நம்பர் என்னவோ அதை வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டு கட்ட போகிறோமோ அந்த அமௌண்ட்டை வந்து எழுதிக்கணும், ஓகேங்களா. இப்போ நான் வந்து இப்போ ஒரு 20,000 வந்து டெபாசிட் பண்ண போகிறேன் அப்படின்னோம்னா 20,000 போடணும். இதை இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எழுத்தால் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ 20,000 அப்படிங்கிறத எழுதணும், 20,000. அதே மாதிரி ஒன்லி அப்படிங்கிறத எப்பொழுதும் எழுதணும், 20,000 ஒன்லி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து கேஷாக எழுதுகிறோமா செக்காக கொடுக்குறோமா அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து கேஷாக தான் கொடுக்குறோம். அப்போ கேஷ் அப்படிங்கிறத இங்கே எழுதிக்கோங்க, பணமாக கொடுக்குறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட பணமாக இல்லாமல் செக்காக இருக்குது அப்படின்னோம்னா உங்களோட செக் நம்பரு, அந்த டேட்டு, எந்த பேங்க்லேருந்து செக் வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இங்கே வந்து கொடுத்தா போதும். நான் இப்போ வந்து கேஷாக தான் டெபாசிட் பண்ண போகிறேன். எவ்வளோ அமௌண்ட்டு, 20,000, ஓகேங்களா. இங்கே இது 20,000. இப்போ நீங்கள் கேஷாக வச்சுருக்க அந்த 20,000 வந்து நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ அதை வந்து இங்கே போடணும், ஓகேங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் டெபாசிட் பண்ணுறது சப்போஸ் 50,000க்கு மேலே டெபாசிட் பண்ணுறீங்க, உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு 60,000 டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னோம்னா அப்போ தான் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். நம்ம 50,000க்கு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க தேவையில்லை, ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து டினாமினேஷன் வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ 500 நோட்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு 40 நம்பர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கதா வச்சுக்கலாம், ஓகேங்களா. உங்கள்கிட்ட எந்த மாதிரி நீங்கள் பணம் வச்சுருக்கீங்களோ அதை இங்கே போட்டு இது இங்கே எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னா இங்கே 20,000 வரணும். அது மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுருக்கணும் பணம். இப்போ 500 நோட்டு 40 நோட்டு வச்சுருந்தோம்னா எவ்வளோ இருக்குது நமக்கு, 20,000, ஓகேங்களா. அதை இங்கே வந்து டோட்டல் வந்து இப்படி போட்டுக்கலாம். இதே மாதிரி இப்போ உங்கள்கிட்ட 500 நோட்டு வந்து ஒரு 30 நோட்டு தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 15,000 தான் வரும். மீதி 5,000 நீங்கள் எப்படி பிரித்து வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நீங்கள் வந்து நம்பர்ஸ் போட்டுக்கலாம், ஓகேங்களா. அதுக்கடுத்து இப்போ நம்ம இந்த சைடு ஃபில்அப் பண்ண பார்த்தீங்களா, அதே தான் இங்கே ஃபில்அப் பண்ணணும். பிரான்ச் நேம் என்னது, என்ன பிரான்ச்சுக்கு நீங்கள் போயிருக்கீங்களோ அந்த பிரான்ச் நேம் போடணும். டேட் வந்து என்னைக்கு போய் நீங்கள் பணம் கட்டுறீங்களோ அந்த டேட்டை வந்து இங்கே போட்டுக்கலாம். மந்த்லாம் போடுறப்ப 01, இங்கே 2 டிஜிட் கொடுத்துருப்பாங்க, 10ன்னு போட்டக்கூடாது, 01 போடணும், ஓகேங்களா. சேமிப்பு கணக்கு எஸ்பி, அக்கௌண்ட் நம்பர் வந்து நம்மளோட பாஸ்புக்கில் வந்து இருக்கும், அதை பார்த்து
தப்பு இல்லாமல் கரெக்டாக எழுதிக்கோங்க. சப்போஸ் ஏதாச்சும் தப்பாக எழுதிட்டீங்க, நீங்கள் இந்த ஃபார்மில் எந்த இடத்துல வேணாலும் ஏதாச்சும் தப்பு எழுதிட்டீங்க அப்படின்னம்னா, இப்போ இந்த இடத்துல 8ங்கிற இடத்துல 9 போட்டிங்கன்னா இதை அடிச்சுட்டு, இப்போ சப்போஸ் இந்த இடத்துல அடிச்சுட்டு 9 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து உங்களோட சிக்னேச்சரை போட்டிருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கணும். மேக்ஸிமம் வந்து ஃபார்ம் எழுதுறப்ப இந்த மாதிரி ஃபில் பண்ணி எதுவும் எழுத வேணாம். சாரி, தப்பாக எதுவும் எழுதாதீங்க, கரெக்டாக பார்த்து எழுதுங்க. அப்படி தவறுதலாக ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கனாலும் அந்த இடத்துல வந்து உங்களோட சிக்னேச்சரை இந்த இடத்துல போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நேம் வந்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மொபைல் நம்பர். ஓகேங்களா? மொபைல் நம்பரை வந்து எழுதிக்கோங்க. அப்புறம் இமெயில் ஐடி இதெல்லாம் தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்து ரூபாய் எவ்வளோ போடுறோம் நம்ம, 20,000 ஒன்லி. எப்பொழுதுமே இந்த மாதிரி அமௌண்ட் எழுதுகிறப்போ ஒன்லி அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து நம்பர்ஸில் 20,000. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதே தான் இங்கே வந்து செக்காக இருந்தால் மட்டும்தான் இதை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல கேஷுங்கிறதும் கொடுத்துருந்தாங்க, அதனால அதை நம்ம இங்கே எழுதியிருந்தோம். இங்கே செக்காக இருந்தால் மட்டும்தான் இந்த டீட்டெயில்ஸ் எழுதணும். இப்போ நமக்கு இது செக்கு கிடையாது, கேஷை தான் கொடுக்குறோம், அதனால இது வந்து கிடையாது. இப்போ சிக்னேச்சர் ஆஃப் டெபாசிட்டர் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டெபாசிட்டர்னு தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து வனஜா, ஆனால் டெபாசிட்டர் இப்போ நான் போகாமல் வேற யார் வேணாலும் என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் கட்டலாம், பணம் அனுப்பலாம். இப்போ நம்ம எப்படி கூகுள் பே நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து பணம் போடுறோம், அதே மாதிரியே தான் இங்கே சிக்னேச்சர் ஆஃப் தி டெபாசிட்டர் அக்கௌண்ட் ஹோல்டராக தான் இருக்கணும்னு கிடையாது, வேற யார் கூட நமக்கு வந்து பணம் போடலாம். அந்த மாதிரி அவங்களோட சைனை வந்து இந்த இடத்துல வந்து போடணும். யார் பேங்க்ல போய் இந்த பணத்தை போய் கட்டுறாங்களோ அவங்க வந்து இந்த சைன் போடணும் கண்டிப்பாக. ஆனால் வந்து இவங்க வனஜா இவங்களோட அக்கௌண்ட் அந்த பாஸ்புக் இருக்குல்ல, அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃபார்ம் ஃபில்லிங், பேங்க் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது, இல்லை ஏதாச்சும் நகை வச்சிருக்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறது, இந்த மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கான வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.